கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஞானோபதேசம் வாய்ஸ் டீச்சிங் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தில் சின்ன சின்ன உதாரணங்களாக அதன் வழியாக ஒரு ஞானத்தை நமக்கு சொல்லும் விஷயம் அதிகமாக பார்க்கலாம். உதாரணத்துக்கு 15வது வசனம், தாத்தா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு, திருப்தி அடையாத 3 உண்டு, போதுமென்று சொல்லாத 4 உண்டு. அவையாவன பாதாளமும் மலட்டு கர்ப்பமும் தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும் போதுமென்று சொல்லாத அக்னியுமே. இங்கே சொல்ல வந்த விஷயம் என்ன? உதாரணங்கள் வழியாக நம்ம நல்லாவே புரிஞ்சிக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா, போதும்னு சொல்லாத, ஏன் திருப்தி அடையலை அப்படின்றதுனால இன்னும் தா என்று ஒரு கேரக்டர், ஒரு நபர் இருப்பாங்க. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அது எப்படி இருக்கான்? பாதாளம், மலட்டு கர்ப்பம், தண்ணீரால் திருப்தி அடையாத நிலம். இப்போ 3 தானே. முதலாவது என்ன? இந்த அட்டை பூச்சி இருக்கு இல்லைங்களா, அது ரத்தத்தை உறிஞ்சி அதுவே வெடித்து செத்துரும்னு சொல்லுவாங்க. அப்போது நமக்கு இங்கே போதிக்கப்படுகிற விஷயம் என்ன? நாம் திருப்தி அடைய வேண்டும், உள்ளதை போதும் என்று சொல்ல வேண்டும். இந்த மாதிரியான ஜந்துக்களைப் போல இந்த மாதிரியான பாதாளம், மலட்டு கர்ப்பம், தண்ணீர் எவ்வளவு வந்தாலும் அதை உறிஞ்சி கொண்டு எந்த பலனும் தராத, திருப்தி அடையாத நிலம், எப்படி நம்ம இருக்கக்கூடாது. சரி, அடுத்தது 18, எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, என் புத்தி கெட்டாதவைகள் 4 உண்டு. அவையாவன ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும், கன்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும், ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழியுமே. அப்படியே விபச்சார ஸ்திரீயினுடைய வழியும் இருக்கிறது. அவள் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள். இவங்க இந்த உலகத்தை பார்க்கும்போது அதை அப்சர்வ் பண்ணி அதில் இந்த தேவ படைப்பிலிருந்து கற்றுக்கொள்ளுகிற பாடங்களாக சொல்கிறாங்க. நம்ம கூட நம்ம சுற்றிலும் இருக்கிற விஷயங்களை வச்சு நாமும் பிள்ளைகளுக்கு ஒரு பழமொழி போல அல்லது ஒரு நல்ல கருத்தை நம்ம சொல்கிறது உண்டு. நமக்கும் அந்த வழக்கம் உண்டு. உதாரணத்துக்கு, காக்கைகள் ஏதாகலும் உணவு அதுக்கு கிடைச்சதுன்னு சொன்னால் அது கரைந்து சத்தம் போட்டு எல்லாத்தையும் அழைச்சி அப்படி கூட்டாக சாப்பிடும்னு சொல்லுவாங்க. நம்மளும் கூட பார்த்துருக்குறோம். இங்கே ஒரு பாவம் செய்யும் மனுஷியோட வழி எப்படி இருக்குன்றதுக்காகத்தான் இந்த உதாரணங்கள். ஆகாயத்தில் கழுகினுடைய வழி, அதை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு எப்படி தெரியுன்றது நமக்கு தெரியாது. அதுக்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும். அது யாரும் முதல்ல கழுகு போயிடுச்சு பின்னால் நம்ம போகலாம் அப்படின்லாம் போகவும் முடியாது. கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழி, கண்மலையிலே பாம்பு இப்படி தான் போகும், இந்த வழியில் போயிருக்கின்ற மாதிரி நம்மளால் கண்டுபிடிக்கவும் முடியாது. நடுக்கடலிலே கப்பலோட வழி, அந்த கப்பல் போன பிறகு தடையும் தெரியுமா? ரோட்டில் வண்டி போனால் கூட அந்த டயர் தடையும் கூட நமக்கு தெரியும். அதுபோல் பாவம் செய்ய மனுஷன் ஓடும் பொழுது, இரகசிய பாவங்களை, அந்தரங்க பாவங்களை செய்யும் பொழுது அவர்கள் வழி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு இரகசிய வழியில் அவர்கள் அதை செய்வாங்க. இன்னொன்று சொல்கிறாரு, ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனோட வழி, இப்படித்தான் சொல்லவே முடியாது. அதனால் நாம் பார்க்கிற தேவ படைப்புகளிலிருந்து தேவனுடைய மகத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம், அவருடைய தேவத்துவத்தை தெரிந்து கொள்ளலாம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கைக்கான பாடங்களையும் தெரிஞ்சுக்கலாம். எறும்பை பற்றி சொல்லியிருக்கும் பொழுது அது பாருங்கள், கோடை காலத்தில் சேமித்து வைக்கும், மழை காலத்தில் உள்ளிருந்து அந்த உணவை சாப்பிடும், சுறுசுறுப்பாக இருக்கணும். யானை வலிமையானது. அப்போ நாம் தேவனை சுற்றிலும் வைத்திருக்கிற படைப்புகளிலிருந்தே பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். சரி, இன்னொன்று என்ன சொல்கிறாரு? 21, 3 நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது, 4ஐயும் அது தாங்க மாட்டாது. அரசாளுகிற அடிமையின் நிமித்தம், போஜனத்தால் திருப்தியான மூடன் நிமித்தம்,
பகைக்கப்படத்தக்கவளாயிருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீயின் நிமித்தம், தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லாளாகும் அடிமை பெண்ணின் நிமித்தம். இது தாங்கவே முடியாது, இப்படி நடக்கவே கூடாது, ஆனால் இப்படி நடக்கும் உலகத்தில். ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? இப்படி தான் உலகம். இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் நிறைந்திருப்பது தான் உலகம். நம்ம வாழ்க்கையில் கூட நாமோ எனக்கே இப்படி நடக்கணும், அவங்களுக்கே இப்படி நடக்கணும் அப்படின்லாம் நம்ம பார்ப்போம், ஆச்சரியப்படுவோம். நம்ம வேறு எதுவுமே பண்ண முடியாது. 24 முதல், பூமியிலே சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 அவையாவன, அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்தில் தங்களுக்கு ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும், சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும், ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும், தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. சிறியதாயிருந்தும் ஞானமானவைகள் எறும்பு. ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா? ஞானமாக உணவை சேமித்து அது பூமிக்கு அடியில் மழையே வந்தால் கூட அதோட வீட்டுக்குள்ளே, அந்த குழிக்குள்ளே, பூமிக்கு அடியில், மரத்தின் அடியில் பல அடுக்குகளாக தண்ணி வந்தாலும் தண்ணி உள்ளே வந்து தன் உணவு சேதமாகாதபடிக்கு அது அந்த ஒரு வீட்டை கட்டுமா எறும்பு. அவ்வளவு ஞானமானதாம். அதுபோல் முயல் அமுக்குனா செத்து போயிடும், அந்த அளவுக்கு மென்மையாக இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும் முயல். ஆனால் அது கண்மலையிலே போயிட்டு குழிகளை தோண்டி அங்கு தனக்கான வீட்டை அமைக்குமாம். தனக்கு ராஜா இல்லாதிருந்தும், படை நடத்தி செல்வதற்கு ஒரு ராஜா இல்லாதிருந்தும் மிக அழகாக சேனை போல வெட்டுக்கிளிகள் பறந்து லட்சக்கணக்கிலே ஒரு ஊருக்கு போய் வயல்வெளியிலே அமர்ந்து சில நொடிகளிலே சாப்பிட்டுட்டு போயிடும், வெட்டிட்டு போயிடும். அடுத்தது ராஜாவினுடைய அரண்மனையாக இருந்தால் கூட அந்த அரண்மனையிலே தனக்கான ஒரு வீட்டை கட்டும் சிலந்தி. பாருங்க, அது அற்பமான ஜந்து, சின்ன பூச்சி வகை தான் இதெல்லாமே. ஆனால் அதோட மூளை, அதோட ஒரு ஞானம் அப்படின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா? நாம் இவைகளெல்லாம் கவனித்து நம்ம சுற்றிலும் இருக்கிற வாழ்க்கையின் நிகழ்வுகள், மனுஷரோட வாழ்க்கையிலேருந்து கூட பாடம் கற்றுக்கலாம். நிறைய செய்திகள், நிறைய தகவல்கள் இன்றைக்கி இருக்கிறது. சும்மா பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது அந்த நொடிகள் வருகிற காணொளிகளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை. மாறாக அவள் இறுதியும் கெட்டு போகிறது, சோம்பேறி ஆகுறாங்க. அவங்க வாழ்க்கையை எந்த விதத்திலையும் நிலைநிறுத்தும்படி, முன்னேறும்படி செய்வதில்லை அதிகபட்சமான பேர். 29 வினோதமாய் அடிவைத்து நடக்கிறவைகள் 3 வினோத நடையுள்ளவைகள் 4 அவையாவன, மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கம், போர் குதிரையும், வெள்ளாட்டுக்கடாவும், ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜாவுமே. அப்போ வினோதமான நடை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பொருள் சொல்வது போல, ஒரு அர்த்தம் சொல்வது போல, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலிருந்த ஒரு பாடத்தை எடுத்துக்கொள்வது போல நாம் இருக்கிறோமா? பூச்சி, பறவைகள், ஜீவராசிகள், மிருகங்கள் இதெல்லாமே இருக்குது. அதிலிருந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்து கற்றுக்கலான்னு சொல்லியிருக்கும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்மிடத்திலிருந்த நல்ல பாடம், நம்மிடத்திலிருந்து நல்ல விஷயம் நம்ம சுற்றிலும் இருப்பவர்களுக்கு தென்படுமா? 32, 33 நீ மேட்டுமையானதினால் பைத்தியமாய் நடந்து துர்ச்சிந்தனை உள்ளவனாய் இருந்தாயானால் கையினால் வாயை மூடு. பாலை கடைதல் வெண்ணெயை பிறப்பிக்கும், மூக்கை பிசைதல் இரத்தத்தை பிறப்பிக்கும், அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும். இந்த 30வது அதிகாரத்தில் துண்டு துண்டாக ஒவ்வொரு விஷயமாக அவர்கள் தொகுத்ததை நமக்கு இங்கே வரிசையாக பார்த்துருக்குறோம். இப்போ கடைசியாக சொன்ன விஷயத்தில் மேட்டிமை ஆனதினால் பைத்தியமாய் நடந்து, கவனிக்க வேண்டிய விஷயந்தான். ஒருவர் மனமேட்டிமை ஆகும் பொழுது அவர்கள் நிதானமாக நடக்க மாட்டாங்க. அது ஆவியானவர் என்ன வார்த்தை போட்டிருக்கிறார்னா பைத்தியமாக நடந்துன்னு போட்டிருக்கிறார். அதனால்தான் மனமேட்டிமை என்பது ஒருவரை அழிச்சிடும், அவங்களே அதை அழிச்சிடும். ரொம்ப கர்வமாக இருக்குது, அதை தானாக அழிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த மேட்டிமையோட குணமே அப்படித்தான். இப்போ ஒரு உச்சகட்டமான கோபம், உக்கிரத்தோடு ஒருத்தர் வளர்ந்துடுறாருன்னா அந்த கோபம் அவரையே அழிச்சிடும். அதை தான் இங்கே சொல்ல வராங்க. அப்போது மேட்டிமையானதினால் பைத்தியமாய் நடந்து துர்ச்சிந்தனை உள்ளவனாய் இருந்தாயானால், முதல்ல இதெல்லாம் நிறுத்தத்துக்கு ஒரே வழி உன் வாயை மூடு. ஏன்னா வாயின் வார்த்தை வழியாகத்தான் மேட்டிமையாக பேசுவது,
துர்ச்சிந்தனைகளை எல்லாம் நாம் முதல்ல பேசுவது, அதில் தான் நம்மளுடைய எக்ஸசைஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ மேட்டிமையானது சாத்தானுடைய குணாதிசயம். அவன் விழுந்து போனவன். அவன் நாமும் கூட அந்த மேட்டிமையாக இருந்தோமானால் விழுந்து போவது தான் உறுதி. அதனால் வாயை முதல்ல மூடுங்கன்ற. நாம் இன்னைக்கு நம்முடைய நாவை அடக்குவோமானால் பலவிதமான கஷ்டங்களிலிருந்து நாம் விடுபடலாம். அடுத்தது, பாலை கடைதல் வெண்ணெயை பிறப்பிக்கும், மூக்கை பிசைதல் இரத்தத்தை பிறப்பிக்கும், அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும். கோபத்தை கிண்டி விடுதல், கோபத்தை தூண்டுதல். இன்றைக்கு உறவுகளுக்கு நடுவில், நட்பு வட்டத்துக்கு நடுவில், நாம் பேசும் மனிதரின் நடுவில் நாம் பகிர்ந்து கொள்ளும் விஷயங்கள் ஒருவரோட கோபத்தை தூண்டுமா? நாம் பகிர்ந்து கொள்ளுகிற எந்த ஒரு விஷயமானாலும் ஒருவருக்கு அது பிரயோஜனமான்றதை முதல்ல தெரிஞ்சு பேசணும். அந்த அறிவாது நமக்கு வேணும். அந்த பகுத்தறிவோடு இருந்தால் பேசணும், இல்லைன்னா பேசக்கூடாது, வாயை மூடுன்றார். சில நேரம் நாம் கோபமாக எடுத்துக்க மாட்டோம். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க அவன் அப்படி சொல்லிட்டு போகிறான், உனக்கு கோபமே வரலையான்வாங்க. அந்த வார்த்தையை சொல்லிட்டான், நானாக இருந்தால் அவன் அடிச்சிட்ருப்பேன் அப்படின்வாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? கோபத்தை கிண்டி விடுறாங்க. இந்த வேலையை நாம் செஞ்சுருக்கலாம், அல்லது மற்றவங்க நமக்கு செய்வாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்ம அப்படி செய்யக்கூடாது. அப்போது இந்த சின்ன சின்ன ஜீவராசிகள் வழியாக கூட நமக்கு ஒரு பாடம் கிடைக்குமானால், நாம் ஒரு மனிதராக தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக வாழும்போது நம்முடைய வாழ்க்கை வழியாக பிறருக்கு நல்ல பாடம், நல்ல மெசேஜ், ஒரு நம்ம வாழ்க்கையிலேருந்து ஒரு நல்ல மெசேஜ் அவங்களால எடுக்க முடியுமா? உலகத்தில் கூட இதெல்லாம் பேசுகிறாங்க, முயற்சிக்கிறாங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அதை நாம் முயற்சிக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை பற்றிய சாட்சி மனிதர் முன்பாக ஒரு வெளிச்சம் போல வீசணும், பிரயோஜனமான ஒரு சாரமுள்ள உப்பு போல இருக்கணும், எல்லாருடைய பார்வையில் தெரிகிற மாதிரி மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல இருக்கணும். உங்கள் வாழ்க்கையானது சொல்லும் செய்தி மக்களுக்கு போய் சேரணும், அது தேவனை மகிமைப்படுத்தும்படியாக இருக்கணும். அப்போ இந்த 30வது அதிகாரம் துண்டு துண்டாக பல விஷயங்கள் நமக்கு சொன்னாலும் கூட நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் கவனித்து புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள் இருக்க தான் செய்யுது. ஆச்சரியம் என்னென்னா, சின்ன சின்ன தேவனுடைய சிருஷ்டிகளிலிருந்து நமக்கான பாடங்கள் எடுத்து காமிச்சாங்க. இந்த சாப்டரில் முக்கியமான ஒரு பகுதி, அதை நம்ம கடந்து வந்துட்டோம். இப்போ அதை நான் பார்த்துட்டு இந்த செய்தியை முடிக்கலான்னு நினைக்கிறேன். 30ஆம் அதிகாரம் 7 முதல். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. இப்போது மாயை பொய் வசனிப்பு, ஓகே, இது நமக்கு புரியுது. அதை என்னை விட்டு தூரமாக்கும், நான் அப்படி இருக்கக்கூடாது. சரி, அடுத்த விண்ணப்பம், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா? தரித்திரம் எனக்கு வேணாம், தேவையான ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுங்கன்னா நியாயம். ஆனால் இவர் எப்படி கேட்டார்? தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடாதிருப்பீராக. அப்படின்னா என்ன நோக்கம்? 9, நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனாலே திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும், என்படியே எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். பார்த்தீங்களா என்ன அழகான விண்ணப்பம், எவ்வளோ ஞானமான விண்ணப்பம். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? நாம் இந்த உலகத்திலிருந்து, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து, நம் வாழ்க்கையிலிருந்து தேவ வழிநடத்தல் வழியாக பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். அதை மனசில் வச்சுக்கணும். தேவன் நம்ம காட்டுறார் சில விஷயங்களை, சில சம்பவங்களை. ஏன் செய்தித்தாள் செய்திகள் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், ஓ அப்படி நடந்துச்சாமே, அதிலிருந்து நாம் அப்படி தவறானால் நாம் செய்யக்கூடாதுன்னு முடிவெடுக்கணும். சரியானால் ஓ நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நல்லதை நம்மளும் செய்யணுமே அப்படின்னு நம்ம முடிவெடுக்கணும். இதுதான் வாழ்க்கை. அதனால தான் அதுக்கு வாழ்க்கை பாடம்னு வச்சுருக்காங்க, அனுபவ பாடம்னு சொல்கிறாங்க. இந்த ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொய் வசனிப்பு, மாயை என்னை விட்டு தூரமாக்கும், தரித்திரம் ஐஸ்வர்யம் அதை எனக்கு கொடுக்க வேண்டாம், அன்றன்றுள்ள என் வாழ்வின் தேவைகளை தேவனே நீர் சந்தியும். இப்போ நம்முடைய ஜெபத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாம் கேட்கிறோமா? அதனால தான் ஆண்டவர் ஜெபம் மாடல் சொல்லிக் கொடுக்கும்போது என்ன சொல்லிக் கொடுத்தாரு? அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அப்படி தானே? தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்வோம். இன்னும் ஒரு சாப்டர் தான் இருக்குது, படிச்சுட்டு நாம் பிரசங்கி புத்தகத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 365 முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த நாட்களுக்குள்ளே ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே,
இந்த ஞான வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஏதோ சின்ன சின்ன எங்களை சுற்றிலும் இருக்கிற பொருட்கள், சம்பவங்கள், ஜீவராசிகள், மனிதர்கள், இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்வதற்கான பாடங்கள் இருக்கிறது. அதுபோலவே எங்கள் வாழ்க்கையிலிருந்தும் பிறர் பாடத்தை, நல்லதை, நற்சாட்சியை கற்றுக்கொள்ள வேண்டுமே. இதோ நீர் எங்களுக்கு உதவி செய்யும், எங்கள் மேல் தயவாயிரும், எங்களை வழிநடத்தும். உம்முடைய வார்த்தைக்கு எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. தீமைக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி ரட்சியும். எங்களுக்கு பொய் வசனிப்பும் மாயையும் இல்லாத நாவு, சொற்கள், தரித்திரம் ஐஸ்வர்யம் இல்லாத அன்றன்றுள்ள படியை அளந்து எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.